அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இடுக்கமான வாயில். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 6 மற்றும் 12 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இடுக்கமான வாயில் என்ற பகுதி பொதுவாக தனி மனித நல்லொழுக்கத்தை பற்றி கூறுவதாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் நல்லொழுக்க சீலர்களிலும் பல அழிவிற்கு போகிற அகலமான வழியாக செல்லக்கூடும். இயேசுவை அணுகிய பணக்கார வாலிபன் அப்படிப்பட்டவனே. அவன் 10 கட்டளைகளில் விளக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன். இருப்பினும் அழிவிற்கு போகிற அகலமான பாதையை அவன் கண்களுக்கு வாழ்வுக்கு செல்லும் பாதையாக தோன்றியது. ஏனெனில் எல்லா சமயங்களும் தனி மனித நல்லொழுக்கத்தை பாராட்டவே செய்கின்றன. இருப்பினும் வாழ்வுக்கு போகும் குறுகலான பாதையை மறைத்து அழிவிற்கு போகும் பாதையை வாழ்வின் பாதையாக காட்டும் செயலையும் அவை செய்கின்றன. இதுதான் ஆண்டவர் நெஞ்சை கசக்கி பிழிந்த கசப்பான உண்மை. கிறிஸ்தவரும் இதற்கு விலக்கல்ல. இக்கருத்து தொடர்ந்து கூறப்படுவதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் போதனைகள் எளிதானவை அல்ல. அவை நம்மை மலர் தோட்டத்திற்கு இட்டு செல்வதில்லை, மாறாக சிலுவை பாதைக்கு அழைக்கின்றன. இறை வார்த்தை இன்று ஒரு சில அற்புதங்கள், அருங்கொறிகள், குணமாக்குதல் நடத்தும் கருவியாக மட்டுமே பார்ப்பது வேதனையாக இருக்கிறது. இறை வார்த்தை நமக்கு நலமும் ஆறுதலும் தருவது போலவே நம்மை அறைகூவலுக்கும் சவாலுக்கும் அழைக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசுவின் போதனைகள் பலவும் கடினமானவை. எனவேதான் இடுக்கமான வாயில் வழியே நுழைய பாடுபடுங்கள் என இன்றைய வாசகம் வழியாக நாம் நினைவூட்டப்படுகிறோம். ஆனால் இந்த இடுக்கன் வாயில் வழியே நமக்கு முன்னால் இயேசுவும் அவரை தொடர்ந்து ஏராளமான புனிதர்களும் மறைசாட்சிகளும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. எனவே நாம் அவர்களை பின்தொடர்ந்து சவால்கள் நிறைந்த இடுக்கமான இறைவார்த்தை பாதையில் பயணம் செய்வோம். வாழ்வுக்கான வழி எது என தெரிந்தும் அழிவுக்கான பாதை எத்தனையோ பேர் தேர்ந்து கொள்கின்றன. மனித நேயத்தோடு வாழாமல் தவறான கருத்தியல்களால் வன்முறைகள், சமய கலவரங்கள் மற்றும் இனவெறி தாக்குதல்களை நிகழ்த்தி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் கும்பலுக்கும் பஞ்சமில்லை. தன்னலத்தோடு வாழாமல் உண்மை எது, நிம்மதிக்கான வழி எது என்பதை புரிந்து கொண்டு போலிகளுக்கு பின் செல்லாமல் ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டிய வழியை தேர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறைவன் விரும்பும் வாழ்வுக்கான பாதையை ஏற்று செயல்படுத்துகின்றேனா? ஒவ்வொரு நாளும் அழிவை வழங்கும் பாதையிலிருந்து அகன்று செல்கின்றேனா? நல்ல மதிப்பீடுகள், நல்ல பண்புகள் உள்ள வாழ்க்கை நெறியை ஏற்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நீர் விரும்பும் வாழ்வுக்கான பாதையை ஏற்று செயல்படுத்தவும், அழிவுக்கான பாதையிலிருந்து அகன்று செல்லவும், நல்ல மதிப்பீடுகளில் வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.